லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். திருப்பதியில் உள்ளது போல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் காத்திருப்போர் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் முருகன் பக்தர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பார்த்தோம்னால் நாளுக்கு நாள் இந்த கூட்டமானது மிக அதிக அளவில் வருகிறது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றனர். அதாவது இவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அம்மணி அம்மன் கோபுரம் அருகில் பார்த்தோம்னால் திருப்பதியில் உள்ளது போல் அதாவது ஷெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகளுக்கு ஒன்றொன்றுக்கும் பார்த்தோம்னால் அதாவது அஷ்டலிங்கத்தினுடைய பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருந்த பிறகு அதன் பின்பு அவர்கள் உள்ள அவரை அனுமதித்து வருகிறார். நாம் பெண் பக்தர் ஒரு உள்ளார் அவரோட கேட்டுப்படலாம். முன்ன வரும்போது ஓப்பனாக இருந்தது, இப்போ திருப்பதியில் போட்டிருக்க மாதிரி குடோன் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குது, லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் எல்லா வசதியுமே இருக்குது. பாத்ரூம் வசதி, குடிக்கிற தண்ணி வசதி, எல்லா வசதியும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வெளியிலேருந்து வாங்கிக்கிற வசதி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. இல்லை முந்தி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முன்னாடி நல்லாவே இருக்குது. இன்னொன்று அந்த சைடு வண்டியெலாம் பார்க் பண்ணிட்டு அப்படி முன்னாடி போனோம். கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. முதல்ல இப்போ எல்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சார். முதல்ல ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் நின்று இதாக இருக்கும். இப்போல்லாம் வெயிட்டிங்க்கு சேரு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா பீப்புள்ஸ் எல்லாம் வர்றாங்க, அதிகமாக கூட்டம் வர்றதுனால நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். பல வசதிகளை இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்து கொடுத்திருப்பதை இந்த நேரத்திலே மிக மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஷெட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 1200 பேர் அமர்ந்து அதற்கான வசதிகள், அதற்கான கழிவுறை வசதிகள், அப்புறம் குடி தண்ணீர் வசதிகள், ஷெட்டு கவரப் பண்ணி ஃபேன் போட்டு கோயிலுடைய அருகிலே இந்த வசதிகளை ஏற்படுத்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதை திறந்து 2-3 நாள்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வசதி செய்து கொடுத்த அரசாங்கத்திற்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.